ஒரு நிலம் கடவுளுக்கே சொந்தம்னு சொல்லிட்டா அதை யார் வைக்க முடியும்? இன்னைக்கு நாம பல வருஷங்களா நடந்த ஒரு புனித நில வழக்க பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி தெரியுதில்ல, ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமோ சட்ட போராட்டமோ ஒளிஞ்சிருக்கு. இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த வழக்கோட ஆணிவேரே. இந்த கேள்வி ஏதோ கற்பனையானது இல்லைங்க, பல வருஷங்களா நீடிச்ச ஒரு உண்மையான சட்ட போராட்டத்தோட மையப்புள்ளி இது. இந்தியாவோட உயர் நீதிமன்றம் இந்த சிக்கலான கேள்விக்கு ஒரு விடையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பல ஆண்டுகள் ஓடிடுச்சு. சரி வாங்க, இந்த சர்ச்சை எங்கிருந்து ஆரம்பிச்சது, எப்படி இவ்வளவு பெருசாச்சுன்னு பார்க்கலாம். இந்த முழு பிரச்சனையோட ஆரம்பமே இதுதான். ஒரு கோயிலோட குறிப்பிட்ட சடங்குகளுக்காகவும் அதுக்கு நிதி திரட்டுறதுக்காகவும் இருந்த ஒரு விவசாய நிலத்தை திடீர்னு வீட்டு மனைகளா மாத்தி வித்திருக்காங்க. இதுதான் இவ்ளோ பெரிய சட்ட போராட்டத்துக்கே வழிவகுத்திருக்கு. இது ஏதோ 1-2 வருஷத்துல முடிஞ்ச கேஸ் இல்ல. பாருங்க, 1992ல ஆரம்பிச்ச இந்த சட்ட போராட்டம், விசாரணை நீதிமன்றம், அப்புறம் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம்னு பல கட்டங்களை கடந்து கடைசியா உயர் நீதிமன்றத்துல முடிவுக்கு வர்றதுக்கு 30 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு. இது ஒரு நீண்ட சிக்கலான சட்ட பயணம்னே சொல்லலாம். இந்த சட்ட போராட்டத்துல முதல்ல கோயில் தரப்பு என்ன சொன்னாங்க? அவங்க கையில என்ன ஆதாரம் இருந்துச்சு? வாங்க பார்க்கலாம். கோயிலோட வாதம் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோர்ட் ரெக்கார்ட்ஸ் படி அந்த நிலத்துக்கான அதிகாரப்பூர்வ பதிவு, அதாவது பட்டா, கோயிலோட பேர்ல தான் இருக்கு. இதுதான் அவங்களோட மிக முக்கியமான ஆதாரமா இருந்துச்சு. பட்டானா என்னன்னு நம்மில் பலருக்கு தெரியும், ஆனா அதோட முக்கியத்துவத்தை சொல்றேன். அது ஒரு சாதாரண பேப்பர் கிடையாது. ஒரு நிலத்தோட உண்மையான ஓனர் யாருங்கிறத காட்டுற மிக முக்கியமான ஒரு அரசாங்க ஆவணம். ஒரு சொத்துரிமைக்கான அசைக்க முடியாத சான்றுகள்ல இதுவும் ஒண்ணு. இப்போ அடுத்த தரப்புக்கு வருவோம். அதாவது அந்த ஆதீனம் அல்லது அறக்கட்டளை. அவங்க இந்த விஷயத்த முற்றிலும் வேறொரு கோணத்துல பார்த்தாங்க. ஆதீனத்தோட பதில் இதுதான். அவங்க சொன்னாங்க, பட்டா கோயில் பேர்ல இருக்கலாம், சரி, ஆனா அந்த நிலம் கோயிலுக்கு சொந்தமானது கிடையாது. அது ஒரு கட்டளை சொத்து. இந்த கட்டளை, இந்த ஒத்த வார்த்தை தான் இந்த வழக்கையே புரட்டி போட்டுச்சு. ஆச்சரியமா இருக்குல்ல? இவ்ளோ பெரிய ஒரு வழக்கு, ஆனா அதோட மொத்த வாதமே இந்த ஒற்றை வார்த்தைய நம்பிதான் இருந்துச்சு. அப்படி என்ன இருக்கு அந்த வார்த்தையில? சிம்பிளா சொல்லணும்னா, கட்டளைங்கிறது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு சொத்து. உதாரணத்துக்கு, ஒரு கோயில்ல தினமும் சாயங்காலம் விளக்கேத்தணும்னு வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு நிலத்தை ஒதுக்கி அதுல வர வருமானத்தை அந்த விளக்கு செலவுக்காக மட்டும் பயன்படுத்துறது. சோ அந்த நிலம் அந்த சேவைக்காக ஒதுக்கப்பட்டதே தவிர அது கோயிலோட நேரடி சொத்து கிடையாதுங்கிறது தான் ஆதீனத்தோட வாதம். இப்போ இந்த 2 வாதங்களையும் பாருங்களேன். ஒரு பக்கம் கோயில் சொல்லுது, பட்டா எங்க பேர்ல இருக்கு, நாங்க தான் ஓனர்ஸ். இன்னொரு பக்கம் ஆதீனம் சொல்லுது, இது கட்டளை சொத்து, நாங்க அறங்காவலர்கள் மட்டும்தான், ஓனர்ஸ் கிடையாது. இப்போ கோர்ட் முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி, இதுல யாரு சொல்றது சரின்னு தீர்ப்பு சொல்றதுதான். பல வருஷமா இழுத்தடிச்ச இந்த சட்டப்புதிருக்கு உயர் நீதிமன்றம் எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வழக்கு அவ்ளோ சீக்கிரம் முடியல. முதல்ல கீழ்கோர்ட்ல கோயில் பக்கம்தான் தீர்ப்பு வந்துச்சு. ஆனா ஆதீனம் அதை ஏத்துக்கல. அவங்க விடாப்படியா மேல்முறையீடு செஞ்சு வழக்க உயர் நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போனாங்க. வழக்கு உயர் நீதிமன்றத்துக்கு போனப்போ அவங்க சட்ட புத்தகத்துல ரொம்ப ஆழமா ஆராய்ச்சாங்க. அப்போ இந்த வழக்கையே தலைகீழா மாத்துக்கூடிய ஒரு முக்கியமான சட்டப்பிரிவை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இந்து சமய மற்றும் அறநிலைத்துறை சட்டத்தோட பிரிவு 34. இந்த ஒரு பிரிவுதான் இந்த வழக்கின் இறுதி முடிவையே தீர்மானிச்சது. இந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமானது. முதல் விஷயம், இது கோயில், ஆதீனம்னு எந்த ஒரு மத நிறுவனத்தோட சொத்துக்கும் பொருந்தும். 2வது, அந்த சொத்தை 5 வருஷத்துக்கு மேல விற்கவோ குத்தகைக்கு விடவோ கண்டிப்பா HRNC ஆணையரோட முன் அனுமதி வாங்கணும். 3வது, இதுதான் ரொம்ப முக்கியம், அப்படி அனுமதி வாங்காம செய்யற எந்த ஒரு விற்பனையும் ஆரம்பத்திலிருந்தே செல்லாது. அதாவது அது நடந்ததாவே கணக்குல எடுத்துக்க முடியாது. இந்த சட்டப்பிரிவை வச்சுதான் கோர தன்னோட தெளிவான தீர்ப்ப சொல்லுச்சு. ஆதீனம் கமிஷனர் கிட்ட அனுமதி வாங்காததால அந்த நிலத்தை வீட்டு மனைகளா மாத்தினது சட்டப்படி செல்லவே செல்லாது. சட்டத்தோட பார்வையில அந்த விற்பனையே நடக்காத மாதிரி. இந்த வாய்ட் அபினிஷியோங்கிற லத்தின் வார்த்தைக்கு அர்த்தம் தொடக்கத்திலிருந்தே செல்லாதது என்பதுனா. சோ கடைசியில என்ன ஆச்சு? கோயில் ஜெயிச்சுது. பட்டா யார் பேர்ல இருக்கு, அது கட்டளை சொத்தா இல்லையாங்கிறத எல்லாம் தாண்டி சட்டப்படி அனுமதி இல்லாததால அந்த நிலம் அந்த தெய்வத்துக்குத்தான் சொந்தம்னு நீதிமன்றம் உறுதியா தீர்ப்பு சொல்லிருச்சு. சரி, இந்த ஒரு தீர்ப்புல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இதோட முக்கியத்துவம் என்ன? இந்த தீர்ப்புல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் இதுதாங்க. முதல்ல, ஒரு அறங்காவலருங்கிறது ஒரு மேனேஜர் மாதிரி தான், ஓனர் கிடையாது. அவரோட வேலை சொத்தை நிர்வகிக்கிறது மட்டும்தான், விற்கிறதில்ல.
ரெண்டாவது, பட்டா மாதிரி அரசாங்க ஆவணங்கள் உரிமைக்கு ரொம்ப வலுவான ஆதாரம். மூணாவது, மத சொத்துக்களை பாதுகாக்க ரொம்ப வலுவான சட்டங்கள் இருக்கு. கடைசியா, ஒரு குறிப்பிட்ட கடமையை செய்யறதுக்காக ஒரு சொத்தை நிர்வகிக்கிற உரிமை அதை விக்கிறதுக்கான உரிமையா மாறாது. கடைசியா இந்த வழக்கு நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. நூத்துக்கணக்கான வருஷங்களா பின்பற்றப்படுற மரபுகளையும் அதுக்கு ஆதாரமா இருக்கிற சொத்துக்களையும் நம்ம எப்படி பாதுகாக்கிறது? அதே நேரத்துல அந்த சொத்துக்களை நிர்வகிக்கிற அறங்காவலர்கள் இந்த நவீன கால சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு பொறுப்போட நடந்துக்கிறத எப்படி நாம உறுதி செய்யறது? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.